என்னப்பா வேணுப்போ? கண்ணை மூடுறா தம்பி. உன் பேர் என்ன? உள்ள என்ன படிச்சிருக்கா? விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் வாட் விஷுவல் கம்யூனிகேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இங்கிலீஷ். அடிக்கடி ஹைதராபாத் டெல்லியை பற்றி அவளுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு வருவா தொழில் சம்மந்தமாக. இப்போ கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவ்வளோதானே விஷயம். இந்தா நாளை காலையில் என்னை பார், வெற்றி ஆக்கி தரேன். கொஞ்சம் ரகசியம் பேச வேண்டியது. பெரம்பூரில் என்ன இருக்கு? கால் பண்ணி தரேன் போ. ஓகே. கர்பதாமிக்கு திருநெல்வேலி சீமையில அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்கட்டும் இன்ப வயசு கண்ணுக்கு 100 மனசு. பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? பெரியவங்களுடைய மனோநிலைகள் சரியில்லை. உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்தாச்சு, இனிமே வாழ்க்கை நல்லா இருக்கும். வீணாக குழம்ப வேண்டாம். பிறந்திருக்க பிள்ளை பெற்றோரை பெருமையாக வாழ வைக்கும். இந்தா புண்ணியமாயிரு. ஒரு இடத்துல அவங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு, அது வந்து சேர்ந்தோம். கர்பதாமிக்கு பழங்காலத்தில் ராஜாக்கள் சமுதாயம் சேர்ந்த இடம் கற்பட்டி. ராஜாக்கள் சமுதாயம் அங்கே இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வாங்குவா. ராஜூஸ் என்ன ஜூஸ்? அது எங்கே கிடைக்கும்? பழமுதிர் சோலையில் கிடைக்குமா? என்ன படிச்சிருக்க? வாட்? செய்தித்துறையாளரா நீங்க? சினிஃபீல்டு ஜேர்னலிசமா? அனிமேஷன் ஆக்டிவேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஓகே. இப்பமே நடிக்கையே நல்லா கண்ண முடி. கால் வந்துட்டு வா. சிவத்தொண்டு புரிகிறாயா? வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு? அவர் தனியாக இருக்காரா? உன் பேர் என்ன பேரு? கண்ண மூடு, நல்ல மூடு. அமைதியா இருங்க எல்லாரும், இடையில பேசாதீங்க. டைரக்ஷன் பண்ணுறதுல உனக்கு ஒரு பெரிய ஆசை, அடுத்து நடிக்கிறது சம்மந்தமான ஒரு பெரிய சிந்தனை. நடிப்புக்கு செட் ஆகுதே இல்லையோ டைரக்டருக்கு சரியாயிருவேன். கால் வந்துட்டு வா. நம்ம யூடியூப்பில் ஒரு குறும்படம் ஒன்று தயாரிக்க போகிறார் அந்த டைரக்டர். அதில் ஒன்று ஹீரோனியாக போட்டுருவோம். எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க. சரியா? டைலாக்கெல்லாம் எழுதி கொடுத்துருடா, பிரமாதமாக போட்டு விட்டுருவோம். அதில் மூலம் அப்படியே அறிமுகமாகி வளர்ந்து கொண்டே வருவாய். சரிண்ணா? இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பணச்சிக்கலும் கடனும் இருக்கும், அதெல்லாம் தீர்த்து தரணும். வேற ஒரு இடத்துல தொழில் எதுவும் அமையுமாங்கிற ஒரு சிந்தனையில் மனம் குழம்பிக்கிட்டு இருக்கு, அது சரியாக்கும். வீட்டுக்கு தென்புறத்தில் பனைமரம் தெரியுதா? இருக்கா? சொல்ல மரம் தெரியுதானே? இருக்கான்ல, இசைக்கமாலும் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். கால் வந்துட்டு வா. ஏ ஆத்தா அத்துரம்மா அவ்வளோ பாட்டு தானே. பயணங்கள் முடியவில்லை, மோகன் சார் நடித்த படம். எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணாச்சி அவர்கள் பாடிய பாட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சினிமாவில் கொண்டு வந்து சேகரிக்கணும். நடிப்பு என்பது எப்படிப்பட்டது? அரசியலும் நடிப்பும் ஒன்று. அரசியலும் நடிப்பு ஒன்று, அதுக்காண்டி அப்படி இல்லை, அதுக்குடைய விளக்கம் என்ன அப்படின்னு தெரியணும். ஒரு விதை தன்னை அழித்த பின்புதான் அது மரமாகவோ அல்லது செடியாகவோ மலர்கிறது. புரியுதா? எப்படி? ஒரு விதை தன்னை மண்ணில் போட்டு அழித்த பின்புதான்
அது மரமாகவோ அல்லது செடியாகவோ இந்த பூவுலகில் மலர்கிறது. ஆகையினால் விதை அழிந்ததை யாரும் இந்த உலகில் உள்ளோர் பேச மாட்டார்கள். மரத்தினுடைய சுவாலையவும் மரத்தின் நிழலையும் செடிகளின் பூக்களின் அழகையும் மட்டும் பார்த்து புகழ்ந்தார்கள். ஆனால் அதற்காக விதை அழிந்ததே என்று யாரும் சிந்திப்பதில்லை. அதை போலதான் அரசியலில் இறங்கிய பெண்களும் சினிமாவில் இறங்கிய பெண்களும் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்து தியாகம் செய்தால்தான் அவர்கள் இந்த உலகத்தில் ஒளிமயமாக இருக்க முடியும் என்பதுதான் கருத்து. அதனால் இவ்வுலகில் சினிமாங்கிறது இல்லைன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு எதுவுமே வெளிப்படையாக தெரியாது. திரையுலகத்தை வச்சு தான் நாட்டில் அரசியலும் வளர்ந்துச்சு. திரையுலகத்தை வச்சு தான் மறைந்திருக்கும் பொருளின் விளக்கமும் தெரிஞ்சுது. திரையுலகத்தை வச்சு தான் நாளைக்கு கூட இப்படி நடக்கலாமா என்ற கற்பனை யூகமும் தோன்றியது. அதனால் திரையுலகம் ஒன்றும் சாதாரணமானதோ இழிவானதோ என்று மட்டும் யாரும் கருதி விடாதீர்கள். சினிமாவில் எழுதிய பாடல்களெல்லாம் இன்றும் பாடங்களாக இருக்கிறது. புரியுதா? அதனால் சினிமா துறையில் நீ ஒளிமயமாக இருப்பாய். முதல்ல 2 படத்தில் உனக்கு வாய்ப்பை தருவோம், வெற்றி அடைவாய். இந்த உன் கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும், ஐஸ்வர்யமாக இருப்பார். ஒரு வார்த்தை கேளு. என்ன செய்தவளுக்கு அவளுங்க கூட்டுவா சரியாயிருந்தேன், மண்டை சரியில்லை, சரியாகும். நம்பருக்கு ஜபா கர்மசாமிக்கு திருநெல்வேலி அருகில் இருந்து மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது யார்? அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் எந்த ஊருமா? கோபாலகிருஷ்ணபுரம். அது எந்த ஊர் பக்கம் இருக்குது? உள்ள இருக்கு உப்பூரணி, கோபாலகிருஷ்ணபுரம். சரியான கோபாலசமுத்திரம், உப்பூரணி அப்படி ஒரு ஊர் இருக்கலாங்க. பிராஞ்சேரி. இன்னொரு தடவை காலம் தெரியும் பிராஞ்சேரி. இப்போ கூட அந்த ஏரியாவில் சோகான்னு ஒரு கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. சோகான்னு ஒரு ஐடி ஃபீல்டு அந்த ஏரியாவில் வருது. சரிண்ணா? என்ன செய்தவளுக்கு? அங்கே என்னடா சத்தம் பாரு. உன் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொல்லுவார். செய்வதும் செய்யாதிருப்பதும் உன்னுடைய அறிவு. இந்த பிள்ளைகளுடைய மனநிலைகள் மாறுமா? இதனுடைய சீரன்மை தெளிவாக இருக்குமா அல்லது இடையில் குழப்பம் நடந்து விடுமா என்ற ஒரு சந்தேகம் உன்னுடைய இடத்தில். உனக்கடுத்து இந்த பிள்ளையை பார்ப்பது யார்? பேணி காப்பது யார்? அல்லது ஹோமில் விட்டுறலாமா அல்லது நம்மளே வச்சு பார்க்கறது நல்லதா என்ற பயங்கரமான மனக்குழப்பமும் தெளிவடைய முடியாத பிரச்சனையுமாக உன் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து என் குதிரை போச்சு. போகிற வழியில் ஒரு பெரிய நீர் ஓடை, ரோட்டிலிருந்து இறங்கி போகிற வழியில் நீர் ஓடை. அந்த ஓடையினுடைய வலப்புறத்திலே ஒரு பாலத்தினுடைய சிதைவு, ஒரு பாலம் உடஞ்சி கிடக்க உடஞ்சிருக்கு. அதனுடைய அருகில் சென்றால் நெடுந்தூரம் சென்றவுடனே ஒரு சுடுகாடு, அங்கு ஒரு சுளமான சாமி. இதெல்லாம் உங்கள் பகுதியில் இருக்கு. இது முன் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்ததை தவிர செய்வனை வைவனை கோளாறு சம்பந்தமாக வந்தது இல்லை. அதனால் உன் பிள்ளைய குணமாக்கிறதுக்கு 1.25 வருடம் காலமாகும். சரியாயிடலாம். காலம் கர்மசாமிக்கு கால் வந்துட்டாமா? பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. என்னப்பா உண்மையா இல்லையா? இந்தா மகளே, இந்தா ஜெயிச்சுட்டார வா. நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எந்த ஒரு கண்ணமுடு பார்க்கணும்.
கால் வந்துட்டு வரலாம். ஆற்றங்கரையோரத்தில் அமர்ந்திருப்பான் ஒரு மாடசாமி கோயில் இருக்கா. 6 கிலோமீட்டர் தாண்டினால் இருக்குதப்பா ஓலக்கோளம் இருக்குதா. ஒய்யார நாளி நீரே அகத்தியன் எழுதிவிட்ட ஏடொன்னு வந்து சேர்ந்ததுண்டு. சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கியா? அதனால பேர் தான் ஓலம். பாவநாசம் தாமிரபரணி தோன்றியது. தாமிரபரணின்னு ஏன் பேர் வந்துச்சு? அகத்தியர் தான் அந்த நதிக்கு தாமிரபரணின்னு பேர் வச்சார். தாமிரபரணின்னு பேர் வச்சார என்ன அப்படி சொல்லி நீராய்ச்சி துறையில் போய் அந்த தண்ணீரை செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த தண்ணீரில் தாமிர சத்துக்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். தாமிரபரணி ஆற்று தண்ணீரில் தாமிர சத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு இருந்த நம்ம மகானாகிய அகத்திய மகாமுனிவர் இதில் ஒரு மாபெரும் சத்து இருக்குன்னு சொல்லி அதுக்கு தாமிர பரணின்னு பேரை வச்சுட்டார். பல யுகங்களுக்கு முன்னால் அன்று எழுதிய ஒரு ஏட்டு சுவடி ஆகிய ஒரு ஓலை இந்த நாட்டு சான்றுகளை எழுதுகிற பொழுது அந்த ஓலை அருவியிலிருந்து விழுந்து அப்படியே ஆற்றில் மிதந்து வந்துருச்சு. மிதந்து வந்த ஓலை எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பார்த்தால் சில காலங்கள் கழித்து கங்கை கொண்டானை தாண்டி 6 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓலைக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. ஓலைக்குளம். அங்கே நதி ஓரத்திலே ஒடுங்கி கிடந்தது அந்த ஓலை. அந்த ஓலையை எடுத்து படித்து பார்த்தால் அகத்தியன் எழுதிய அத்தனை சான்று சரித்திரமும் உள்ளே இருக்கு. அதை முன்னோர்களில் ஒருவர் எடுத்து வைத்து காளியம்மை, வீரனார், முனியன், கருப்பசாமி என்னும் ஒரு 7 தெய்வங்களை நிர்ணயம் பண்ணி அதில் அகத்தியரையும் வச்சு இன்னைக்கு ஒரு கோயிலாக வச்சிருக்காங்க. சரியா? கால்வல். அந்த ஓலை கிடைத்த காரணத்தினால் அதற்கு ஓலைக்குளம் அப்படி பேர். சரியாப்பா? அதனால இப்போ அந்த நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய சுடமான சாமிகிட்ட கேட்டேன், என்னப்பா உன் எல்லையிலிருந்து இந்த பையன் வந்திருக்கானே, இவன் எல்லைக்குள்ளே யார் இருப்பான்னு கேட்டேன். அங்கே காளி, மாரி போன்ற தெய்வங்களும் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்காங்களா? அது மட்டும் அல்லாமல் சுமார் 3 ஆண்டு காலங்களாக மாந்திரிகங்களை செய்து மனவேதனைகளை உருவாக்கி சண்டை சச்சரவுகளும் போலீஸ் விசாரணையும் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு வீட்டில் நடந்தது. அதில் ஒரு பெண்மணியுடைய ஆரோக்கியமும் கைகால் நரம்புகளும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தாள். கால் நுட்பான். இப்பொழுது உனக்கு தேவையான உரிமை இடத்த வீடு வாங்கி கொடுத்தா போதுங்களா? இந்தா வீடும் கிடைச்சாச்சு, இடமும் கிடைச்சாச்சு, மரியாதையோட தருவாங்க. இன்னைக்கு நான் கூப்பிட்டது இந்த கேள்விக்கு தானே கூப்பிட்டேன். அடுத்து தானே அந்த கேள்வி. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க. வாழ்க்கையை அமைத்து கொடுங்க கர்மசாமி என்று கேட்டு வந்தவர்கள் யார மாதிரி? பூந்தோட்ட காவல்கார. கால் வந்துட்டு வா. யாரு? இப்போ நான் கூப்பிட்டுருக்கு திருநெல்வேலியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். உன்னை யார் வர சொன்ன? அங்கே போய் உட்காருமா. வாடா தம்பி. உட்கார். டாக்டரை இடையில எதுக்கும் பார்த்தீங்களா? சைக்காலஜி சம்மந்தமாக மாத்திரை எதுவும் சாப்பிடணும்னு நினச்சிங்களா? என்ன செய்யணும்? எதுக்காக பார்த்தீங்க டாக்டரை? கண்ணை மூடு. இந்த விரலை பிடி பார்ப்போம். சக்குடு பிடிறா வலது பிடி. சரி. என்ன படிச்சிருக்கேன்? பி. பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? ஏன் எடுக்கல? எடுத்துட வேண்டியதானே? அரசாங்கம் இந்தியாவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கால் நுழுத்துவா நீ மட்டும்.
கண்ணாடியை கழுத்தி கையில் வச்சுக்கா, கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கா. 2026 11வது மாதத்தில் பொதுப்பணித்துறையில் ஆள் எடுப்பாங்க. தம்பியோ, பொதுப்பணித்துறையில் வேலை வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதில் நீ உனக்கு முதல் போஸ்டிங் போட்டுருவாங்கடா. இந்தா வெற்றி நல்லா பக்கத்தில் வா. பௌர்ணமிக்கு முதல் நாள் இவனை கூட்டு வந்து என்னைய பாராத்தா எல்லாம் ஜெயிச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பணமெல்லாம் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது. சில பேருக்கு என்கிட்ட தர மாட்டுக்காங்க, ஏமாந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு மீட்டு தரணும்னு கேட்டு வந்தவங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ரூபா பணம்? நல்ல மனுதாக்கா, வாங்க. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. கால் வந்துட்டு வா. திருவில் எந்த இடம் உங்களுக்கு? வா உட்காருங்க. 2 கேள்வி இருக்குது. பணத்தையும் வேணும், பிள்ளைகளுக்கும் வழிவகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் ஊருக்கு மெயின் ரோட்டில் போகுது மகராசி கல்யாண மண்டபம் இருக்குமே இடது பக்கம், அது உங்கள் ஊர் தானே? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. குற்றம் செய்யாமல் காவல்துறையினரால் நான் விசாரிக்கப்பட்டேன் என்று ஒருவர் இருக்கிறார். அது யாரு? குற்றம் செய்யாமலே காவல்துறையினரால் நான் விசாரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு திருநெல்வேலின்னு உங்களை கூப்பிட மாட்டேன். நான் எல்லா விவரமும் தெரிஞ்சு தான் அங்கே உட்கார்ந்துருக்கேன். நான் சொல்றது ஆம்பளை. விசாரிக்கப்பட்டேன், கடந்த காலத்தில் விசாரிக்கப்பட்டேன். உட்காரலாம். என்னது இன்னும் உன் பிள்ளைக்கு இப்போ? சரி, பக்கத்தில் வாங்க. பையன் என்ன படிச்சிருக்கிறாரு? இடையில போகிற நகராட்டம் எதையும் சேர்ந்தாரா? விசாரிச்சாங்களா? நின்று மரமா நிற்க கால் வந்துட்டு வா. பேப்ப பேப்ப அவன் நினச்சிக்கிட்டா நம்ம இங்கே வந்துட்டோம் சாமி, அங்கே வெளியே உள்ளவங்கள கேட்காருன்னு நினச்சிக்கிட்டா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. புரிகிறத? வா. உன் பையனுக்கு வேலையை தேர்ந்தெடுத்துட்டான். அவனுக்கு உயர்ந்த இந்த விலைகளிலே அவனுக்கு உயர்ந்த நிலைகள் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். இழந்து போன பணம் 1 வருஷத்துக்குள்ள வீடு வந்து சார். இந்தா ஜெயிச்சு தரேன். 2 வீடு வாங்குவீங்க. வெற்றி உண்டு. இந்தா மகனே, செல்வமாக இருப்பேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உறவெல்லாம் பகையானது ஓராண்டுக்குள்ள. என்ன தம்பி வராரா? என்ன விஷயம்? சார் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? மாடை உங்கள் சாமி, அது உங்கள் சாமி தானே? இப்போ உனக்கு என்ன வேணும்? வருத்தப்படுவியா? சொல்லுதேன். நான் அடுத்து சொல்ல போகிறதுக்கு வருத்தப்படுவியான்னு கேட்டேன். காலில் வந்துட்டு வா. உண்மையை சொல்லுது. போயிட்டு வா. நான் கேள்விப்பட்டேம்மா. கண்ண முடிக்கா. உன் மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு நீ பயப்படுத. அவனை நான் திருத்தி தரேன். ஒரு இடத்துல கீழே விடுவான், அதுக்கு பிறகு சரியாயிருவான். இந்த அப்படி பக்கத்தில் வா. உனக்காக அவன் மாங்கல்யத்தை காப்பாற்றித்தரான். ஆமாம், எல்லாத்தையும் மாத்திரம். ஒரு பிள்ளைக்கு வேலை உண்டு, இன்னொரு பிள்ளைக்கு பிஸ்னஸ் உண்டு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து எனக்கு முயற்சித்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்று வேதனையுடன் வந்த மக்கள். கால் வந்துட்டு யாரெல்லாம் வந்திய?
கால் வந்துட்டு திருநெல்வேலியா உங்களுக்கு? என்னடா படிச்சிருக்க? வெரி குட், நல்ல விஷயம் பார்த்தேன். எங்கே இருக்குது நெல்லையில்? சின்ன கிராமம் தான், நரிக்குடின்னு சொல்லி கிராமம். நரிக்குடி பக்கத்தில் வாங்க. எந்த ஒரு பக்கம் இருக்குது நரிக்குடி? மணிக்கொண்டல் மானூர் அந்த சைடு. கண்ணை மூடு பார்ப்போம். கண்ணை மூடு. 1 2 3 4. யாருமா நீ வந்திருக்க? தம்பராட்டி 1 2 3 4 வெளியப்ப 3. என்ன இந்த ஐயனார் சாமி இருக்காரா? வெளியப்ப சாஸ்தா, தம்பராட்டி அம்மாள். உங்கள் ஊருக்கு போகிற உச்சி பொத்தையில் ஸ்ரீராமர். கால் வந்துட்டு வா. அண்ணனே எந்தன் அரசாங்க வேலையா கம்பெனி வேலையா? அரசாங்க வேலை வேணும். 1 2 3. கருப்பசாமி கண்ணை கொடுப்பா பார்க்கட்டும். வரக்கூடிய எக்ஸாமில் நீ பாஸ் ஆயிடுவ. பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப இன்னைக்கு முடிச்சாச்சுடா. மாத சம்பளத்தை நம்ம கோவில் நடக்கக்கூடிய தர்மத்துக்கு கொண்டு வந்து கொடுறான். எல்லா வெற்றியும் கிடைக்கும், சந்தோஷமாவோட லாபம் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க என்ன பிளாஸ்டிக்கில் வெண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கியே, சூப்பர் கிளாடே. கால் வந்துட்டுவாங்க. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? திருநெல்வேலி மட்டும் நிற்காம திசைய வேலை, வள்ளியூர், சேரமாதேவி எல்லாரும் வந்து நிற்கல. உங்களுக்கு இந்த ஊர் நிற்க முடியுமா? உட்கார முடியாதுண்ணா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் அவன் மனத்தை பற்றியும் உங்களுக்கு ஓயாத மனக்குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி பிள்ளையை தெளிவு பண்ணித்தாரேன். ஒரு பிள்ளைக்கு நிச்சயமாக எக்ஸாமில் வெற்றியும் உண்டு, வேலையும் உண்டு. ஒரு பிள்ளைக்கு உண்டு, உறுதியாகிவிட்டது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்த பிள்ளையை பற்றி 6 மாதம் கழித்து பேசுவோம். ஜெயிச்சாச்சு. டிங் 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 டிங். கருப்பசாமி அப்படியா? அடுத்த மாதம் உனக்கு மீண்டும் ஒரு வேலை அமையுப்பா. இந்தா ஜெயித்தார வந்து வாமா, பக்கத்தில் வாமா. இந்தா இன்னும் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்க. எல்லாம் நல்லா ஆகும். பரமாறு புண்ணியமாக இருமா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குக்கா திருமணம்? எந்த பிள்ளைக்கு? காலைல விட்டுவாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? டொக் 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 டொக். ஏ நொண்டி மாடா, ஏ சண்டி மாடா, ஏ சப்பானி மாடா. என்ன சப்பானி மாடம் நொண்டி மாடம்லாம் வராது? எங்கே இருக்கு? கால் வந்துட்டோம். டக் டக் டக். வாமா தைமா, உட்காரமா சீக்கிரம். சொந்தத்தில் சம்பந்தம் அமையாதுமா, அதை மறந்துரு. நடக்காது. தை மாதத்தில் அசலில் சம்பந்தம் கிடக்கும், கல்யாணம் நடக்கும். இப்படி வெற்றியாக்கி தர நடக்கும். கர்மசாமிக்கு ஓஹோ அப்படி வருதா? ஓ திருப்பத்தூர். திருப்பத்தூர் அப்ப இருந்து பார்த்துப்பா. என்ன தாய், தகப்பன், மகன் 3 பேரும் வந்திருக்கீங்களா?
வாங்க. குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரி மாணாளனுக்கு அரகரோகரா. என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வாடா தம்பி. உன் பேர் என்ன? முத்து முத்து ஓ, முத்து குறிகாத்த ஐயனார். அதான பார்த்தேன். ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இல்லற வாழ்க்கை என்பது அமையாது நின்றது. இந்த வினைகள் தீர வேண்டும். மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் பாவ வினைகள் அகன்று பங்குனியிலே திருமணம் கைகூடும். வெற்றியாகிட்டார். கால் ஒன்று இந்தாப்பா. வேற என்ன வேணும்? இந்தா பக்கத்தில் வாடா. இந்தா திருமணம் நடத்தித்தார, வெற்றி உண்டு. கடன் படாமல் காப்பாற்றித்தார. வேற தந்துட்டு என்ன பணத்தை வேளாங்க போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகள். திருப்பத்தூராடா? காரைக்குடி திருப்பத்தூரா? வேலூர் பக்கம் உள்ள திருப்பத்தூரா? நீங்க காலன்ட்டு உடனே நீங்க தான் எதிர்க்கிறாதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையை தாண்டி சென்றால் அங்காளம்மன் ஒரு தெய்வம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி சென்றால் காவலுக்கு ஒரு பால முனீஸ்வரர் ஒருத்தன் உண்டு. உன்னுடைய அருகினிலே பார்த்தால் யானை முகத்தோர் விநாயகனும் உண்டு. காலம் வலம்புரி சங்கெடுத்து வாழ்வினையை வெல்லுவதற்காக எடுத்து வந்த பெருமாளின் ஆலயமும் அங்கே உண்டு. உண்மையா? பக்கத்தில் வா. 3 ஆண்டு காலங்கள் தான் செய்த தொழிலில் ஏமாற்றமும் ஒருவரால் வஞ்சிக்கப்பட்டு பண நஷ்டங்களும் துயரங்களும் நடந்தன. இதற்காக வழக்கு விவகாரங்கள் வைத்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று வழக்காடியும் வெற்றி காணாத வேதனை உனக்கு. இப்பொழுது உனக்கு வருமானத்தை பெருக்கி கடனை தீர்த்தால் போதுமா? வேற என்ன வேணும்? என்னப்பா பக்கத்தில் வா. என்ன கட்டுக்காங்க? கண்ணமுடா. ஜல் 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 என்கையொலி என்ன சோமா இருக்கேன? என்ன சோமா இருக்க நீ? மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு காட்டு வடி போறவனே கனியம்மா. வண்டி மாடு வச்சிருக்கேடா? ஜல் ஜல் போட்டி உண்டாடா? உண்டா? அதில் நீ 2 இடத்துல தோற்று போயிட்டியா? இப்போ 3ஆவதாக வெற்றி அடைஞ்சி பல ஆயிரங்களை பெருடா தம்பி. ஜெயிச்சு வா போ. நாளை காலை என்னை பார்த்துப்போம். ஜல்க்கு புல்க்கு கால் வந்துட்டுவாமா? வணக்கம். சுகமா இருக்கீங்களா? நெடும் காலமாய் வண்ணங்கி லே தம்பி, அப்பாத்த சொல்ல நீ கேட்க மாட்டேம்லா? கருப்பசாமிட்டு இருந்து உத்தரவு வருது. உண்மையா? வணங்காமுடி எவன் சொல்லுக்கும் கட்டுப்பட முடியாமல் இதுக்கே ஹாடு போய்ட்டே இருப்பான். போறானா? கால் வந்துட்டானா? என்ன படிச்சிருக்கிற? அப்படியா? என்ன குரூப்பு? 1 2 3 4 5 6 7 8 9 10 மேத்தமெட்டிக்ஸில் 65% மதிப்பெண் தான் நீ பெற்றிருக்க.
ஆனாலும் இந்த குரூப் வந்து மற்ற பாட